வடைக்கறிக்கு கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி உடைச்சா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம கொரப்பாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நெய்ஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் உதிரி உதிரியாக வரும். எடுத்து வச்சதை நம்ம ஒரு இட்லி தட்டில் நீங்கள் எண்ணெய் தடவி கூட சேர்த்துக்கலாம். நான் துணி தான் சேர்த்துருக்குறேன். இப்படி உதுத்து போடுங்க, இட்லி மாதிரி போடாதீங்க. கெட்டியாக வைக்காத, உதுத்து போட்டு நம்ம ஆவியில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். எண்ணெயில் கூட போட்டு பொரித்து வடை மாதிரி பொரித்து செய்வாங்க. நான் வடை மாதிரி பொரிக்காமல் இன்றைக்கி ஆவியில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை எடுத்து வச்சுட்டு வைக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது சப்பாத்தி குருமா, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இந்த குருமா. அப்புறமா இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை போட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாடை போட்டோம், அதனால் வெங்காயத்து கூட சேர்த்து நான் 2 கலர் கலரிக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்ச கடலைப்பருப்பு வேக வச்சு உதுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 கலர் கலரிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், சோம்பு இந்த ஸ்டேஜில் அரைச்சி ஊற்றிக்குவாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்கலை, அப்படியே தேங்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரி நம்ம பூரி சப்பாத்தி கொடுத்தோம்னா சூப்பரான காம்பினேஷன் இருக்குங்க. சென்னையில் இது ரொம்ப ஃபேமஸுங்க வடைக்கறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.